நான் சரளாதேவி சர்க்குணன் பேசுறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாரும் தமிழ்நாடு உமன்ஸ் லா அசோசியேஷன்ல இருந்து டீமா வந்திருக்கோம் சின்னம்மாக்கு ஆதரவு தரதுக்காக. புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறமேட்டுக்கா ஒரு பெண் அரசியலுக்கு வராங்க அப்படின்றதே ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா பாதுகாப்பு கிடைக்கணும் சின்னம்மா மூலியமா நாங்க நம்புறோம். அடுத்த இரும்பு பெண்மணியா நாங்க சின்னம்மாவை பாக்குறோம். அடுத்த புரட்சி தலைவியோட ஒரு வாரிசா மறு உருவமா நாங்க சின்னம்மாவை பாக்குறோம். ஸோ எங்க விமன்ஸ் அனைவரோட சப்போர்ட்டும் சின்னம்மாக்கு கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அவங்களோட கழக பேரை அறிவிச்சிருக்காங்க. அதுல புரட்சி தலைவரோட பேரையும் கொண்டு ஆரம்பத்துல இந்த கட்சி உருவாக்கின அவரோட பேரை கொண்டு வந்தது. இன்னமும் நம்ம இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்க புரட்சி தலைவரோட பெயரோட இந்த கழகத்தோட பெயரை இணைத்தது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இது வெற்றி கழகமா அமையறதுக்கு புரட்சி தலைவரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த சின்னமும் பாத்தீங்கன்னாக்கா தென்னந்தோப்பு சின்னம். தனி மரம் இப்படி தோப்பு ஆகாது அப்படின்ற மாதிரி தனியா அவங்க மட்டும் இல்ல, தென்னந்தோப்பு மாதிரி நாங்க பெண்கள் அனைவரும் அவங்களுக்கு பக்கபலமா பின்னாடி நிக்கிறோம். கண்டிப்பா அடுத்த ஆட்சி நம்ம ஜெயலலிதா அம்மா எப்படி ஒரு பெண் சிங்கம் மாதிரி நின்று நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்களோ அதே மாதிரி சின்னம்மா கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா பெண்களுக்கும் ஒரு உதாரணமா இருப்பாங்க. அடுத்த பெண் இரும்பு பெண்மணியா கண்டிப்பா சின்னம்மா இருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதுக்காக நாங்க அனைவரும் உயர்நீதிமன்றத்து வழக்கறிஞர்கள் சார்பாகவும் தமிழ்நாடு விமன்ஸ் அசோசியேஷன் லாவோட சார்பாகவும் பெண் வழக்கறிஞர்கள் அனைவரும் அம்மாக்கு ஆதரவா பக்கத்துணையா இருப்போன்றதை இந்த சமயத்துல நாங்க தெரிவிக்க விரும்புறோம்.